அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல. மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சுதான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி, அது மாதிரிலாம் மந்திரி. அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல் தீ விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலையிலால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கழகம் ஏற்படும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கழகம் நிறைய ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே, வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திரை மாசத்திலேயே 20ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியிலே இருக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள். ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரலும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பிசினஸ் பண்றாரு, நாளைக்கு அந்த பிசினஸ்ல பெரிய ஆளா உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு, ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு, அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு. உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை செஞ்ச தொழிலதிபராக மாறிவிடலாம், எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்ப காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனியுடைய வக்ரம் இருக்கு. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்பப்ப வரப்போகுது. அதாவது ஜூலை மாசம் 15 தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்ப இந்த சனி வக்ர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது, குறிப்பா உங்க ராசிக்கு
என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாருங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பா இது நாள் வரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் பாவத்துல இருந்து 5, 9ஆக இருந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுல நான் பதிவின் தொடக்கத்துல சொன்னேன். 4 கிரக அமைப்புகள் சொன்னேன், பெயர்ச்சிகளை பற்றியும் சொன்ன. ஒரே ஒரு பெயர்ச்சி இருக்கு, அதுதான் இந்த குரு பெயர்ச்சின்னு சொன்னேன். அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? 5ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் பாவத்துக்கு போயிட்டார். உங்க ராசிநாதன் 6ல் மறைவு. 4-10 ராகுவும் கேதுவும் இருக்கிறார்கள். 3ல சனி பகவான். அப்ப தனுசு ராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பல வகையிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரக அமைப்புகள் எதுவும் சாதகமாக இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கா உங்க பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அங்கதான் ஹெல்ப் வேணும். அப்போ ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்க பிறப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஏதேனும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குமே ஆனால் அப்ப அதுல நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் மாசம் வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான காலத்தில் தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு 60% வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு 60-70 கூட வச்சுக்கோங்களேன். 70% வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எதெல்லாம் நன்மை நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மெயினா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் நல்ல முறையில போயிடும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கணவனும் மனைவியும் அங்க பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. கணவனுக்கு தனுசு ராசியா இருக்கும், மனைவிக்கு வேற ஒரு ராசியா இருக்கும். அப்ப மனைவியுடைய யோகத்துல நடக்கும். அப்படி இல்லை 2 பேருமே தனுசு ராசியா இருந்தா அது கொஞ்சம் டல் ஆயிடும். ஒரே ராசியாக இருப்பார்களே ஆனால் அவன் ஏதாவது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாத்தி மாத்தி வரலாம், இந்த பக்கம் அந்த பக்கம், அல்லது பசங்க பேர்ல இருக்கும், அம்மா பேர்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். அதாவது உண்மையிலேயே பார்ட்னர்ஷிப் கலந்து செய்றீங்க. நானும் அவர்கிட்ட 30 வருஷமா பார்ட்னர்ஷிப்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. லெதர் பிசினஸ் இருக்காங்க, ஃபைனான்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ கூட்டு தொழில்கள் இருக்குங்க, ஜாயின்ட் பிசினஸ் இருக்கு. அப்போ ஜாயின்ட் பிசினஸ் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதே போல தனுசு ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எக்கச்சக்கமா இருக்கு. 1, 2 இல்லை, நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எத்தனையும் நம்ம தனுசு ராசி நண்பர்களை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஃபேமிலியை விட்டு அப்பாவை பகைச்சிக்கிட்டு அண்ணனை பகைச்சிக்கிட்டு தனியா வந்துடுவாங்க. தம்பி தனியா கைட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா அண்ணனை கைட்டி விட்டுருவாங்க, கடைசி பையனை வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் அரசியல் குடும்பங்கள்ல கூட நிறைய வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தனுசு ராசியில நிறைய நடக்குது. அப்போ அந்த மாதிரியான அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், இல்ல பெரிய செல்வந்த குடும்பமாக இருக்கலாம். அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நீங்க செய்யக்கூடிய தொழில ஏற்படக்கூடிய தொழில் தடைகள், தொழில் முன்னேற்றங்கள், அது முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய தடைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மெயினா தொழில் நடத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய முடக்குகள், தொழில் முடக்குகள், அந்த தொழில் முடக்கத்தை பொறுத்த வரையில உங்க ஆஸ் பர் ஒரு பர்த் சார்ட், உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஒரு முறை நீங்க அந்த ஜோதிட ஆலோசனை பெற்று அதற்குரிய வழிபாட்டு தெய்வங்களை அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை. சரி, இந்த கடன் சுமை தீருமா சாமி, அல்லது வம்பு வழக்கு தீருமா? தனுசு ராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் குறையும். இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். கடன் சுமைகள் எப்படி சாமி குறையும்? எனக்கு 40 கோடி இருக்கு, எனக்கு 8000 கோடி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதன் 6ல் இருக்காரு, சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காரு. அப்ப நிச்சயமா உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும், ஏமாற்றமாக இருந்தாலும் கடன் சுமைகள் குறையும். இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். 2வது, எதிரிகளுடைய தொந்தரவு, தொழில் போட்டியா இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் உறவினர்கள் எதிரிகளாக மாறி விடுவதாக இருக்கலாம், க்ளோஸ் ரிலேஷனா இருக்கும், அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிடலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்து இடத்துக்காரங்க, அல்லது வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய எதிரி, உங்களுடைய ஹையர் ஆபீசரா இருக்கலாம், அவங்களோட கீழ் கிரேட்ல லோ கிரேட்ல இருக்கவங்களா இருக்கலாம், கூட வேலை செய்யற குலிக்ஸா இருக்கலாம். அப்ப தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்,
வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஏமாற்றங்கள், பணங்காசு கொடுத்து வாங்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டுமல்ல தனுசு ராசி நேயர்களே, மெயினா வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, நானா இந்த முறை பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், 6 வருஷமா அவர் எனக்கு கையெழுத்தே போட மாட்டேங்கிறார், போய் உட்காரவே முடியாதுங்கிறாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள், என்கொயரிஸ், விசாரணைகள். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் தனுசு ராசி நேயர்களே. அப்ப இதுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தங்க? கஷ்டங்கள் நீங்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கஷ்டங்கள் விலகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம் தானே. அப்ப தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாள் கஷ்டங்கள் விலகும், நீண்ட நாள் கவலைகள் விலகும். குறிப்பா தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மடாதிபதி, ஒரு ஆன்மீக பெரியோர்கள், அவங்களுக்கு கூட அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர உச்சாடனம் தான். அப்ப அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கதான் செய்யுது. அப்ப தனுசு ராசி நேயர்களே, அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், மன பயம் இருக்குமே ஆனால், மாந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால், குடும்ப பிரச்சனைகள், வசியம் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. தொழில கூட இருக்கலாம். அது ஏன் இட பிரச்சனையா கூட இருக்கலாம், இடதோஷமா கூட இருக்கலாம். நல்லா பிசினஸ் போய்கிட்டு இருக்கும், திடீர்னு அந்த இடத்துல பிசினஸ் டல் ஆயிடும். ஒரு வீட்டுக்கு மாறுவீங்க, நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடும், வேலை மாற்றம் வந்துடும். அப்போ இது எல்லாமே கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போலதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து வேலையில சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு என்கொயரி இருக்குமே ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகும். திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்களா, கம்பெனியில் ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் பயம் வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. நிச்சயமா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில ஸ்திரமான உத்தியோகம் உண்டு, ப்ரமோஷன்ஸ் உண்டா அப்படிங்கிறது மட்டும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அதே போல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, அந்த இடத்துலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா தனுசு ராசினியர்களே, பிள்ளைகள், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப கஷ்டங்கள் விலகி மன ஒற்றுமை மேலோங்கும், மகிழ்ச்சி மேலோங்கும். அடுத்ததா தீராத பிரச்சனைகள், விற்காத இடங்கள், முடக்குகள். முடக்கம்னா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அதோட பாதையிலே நிற்கும். ஒரு இடத்த வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, சேல்ஸே ஆகாது, அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அது மாதிரி ஏன்னு உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அப்படியே தடம்பட்டு நிற்குதுங்க சாமி. தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், முயற்சியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பணங்காசு குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். ஏதோ ஒரு முடக்கு இருக்கு சாமி. அந்த மாதிரி முடக்கு இருக்குமே ஆனால் அந்த முடக்குகள் கூட விலகும். இன்னும் நிறைய விஷயங்கள், அரசியல் இருக்கு, மீடியா துறை இருக்கு, சினிமா துறை இருக்கு. அப்ப தனுசு ராசி அன்பர்களே, குருவுடைய அனுகிரகம், நோய் எதிரி, மெயினா ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டங்கள் இருந்தால் கூட அதுல இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு கண்டங்கள், மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பயம் வேண்டாம், கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கேள்விகளாக கொண்டு வாருங்கள். அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள். வாராகி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாள். இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.